தூக்கி ஒரு அடிங்க மேலே இருந்து தூக்கியா அப்படிதான் அங்கே எண்ணெய் போத்தல் உள்ள போகுது இப்படி அடிக்க மெஸ்ஸி அழிஞ்சு வருவாரு இல்லை ரொட்டி சுட வருவேன் எண்ணெய் போத்தல் அங்கெல்லாம் வச்சுட்டு அந்த சில்வர் எமன் திஞ்சால வச்சுட்டு ஒரு அடிங்க தூக்கி நல்லா இருக்கு என்ன பார்க்க நல்லா இருக்குது ரொட்டியில் சாப்பிட்டாதான் ரொட்டியோட இப்போ மெயின் வேலையே தான் இருக்கு என்னது ஊற வச்ச ரொட்டியை சுட வேணும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா மாமியும் வந்து வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கு இவர் லீவாக நிற்கிறபடியா அவர் தான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க. மெஸ்ஸி வந்து ஆள் இத்திரி ஆகிட்டாரு. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வளமையாமே வந்து சோறு அதுகளெல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செய்யணும்னு யோசிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ரொட்டி வந்து எங்களுக்கு வந்து விருப்பமான ஒரு சாப்பாடு தான் ரொட்டி. உங்களுக்கு விருப்பமா? எனக்கும் விருப்பம் தான். ரொட்டி என்ன நல்லா தான் இருக்கு. ஓகே, ரொட்டி அவங்க அம்மா வந்து அந்த என்ன சொல்றது எண்ணெய் விடாம செய்யற ரொட்டி தான் இன்னைக்கு வந்து செய்ய போறோம். அந்த ரொட்டி வந்து அடுத்தது வந்து சீனி சம்பல்னு சொல்றது, அதுவும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு இந்த ரொட்டிக்கு. ஓகே, அதுதான் வந்து நாங்க இன்னைக்கு வந்து செய்ய போறோம். ஓகே, இப்ப வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மா எடுத்து வச்சுருக்குறோம் ரொட்டி குழைக்கிறதுக்காக, கோதுமை மா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். ஏன்னா காரம் அதிகமாக தேவையில்லைன்றதுக்காக. இது வந்து சீனி சம்பலுக்கு தான் வந்து இந்த வெங்காயம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்ப்பு வந்து ரொட்டிக்கு போட போகிறோம். இந்த ரொட்டிக்கு வந்து தேங்காய்ப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குமேன்னு சொன்னால், ரொட்டிக்கு பொரிக்கிற ரொட்டிக்கு வந்து நாங்கள் வந்து தேங்காய்ப்பு போட தேவையில்லை. இந்த ரொட்டிக்கு வந்து தேங்காய் போட்டால் அந்த கடி வடைக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து நான் செய்யும்போது காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. அடுத்தது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். 2டையும் பிரித்து வச்சுருக்கோமே, இந்த மாறி போட்டால் கக்கிங்களா? இது சுகர் என்னதுக்கு? சீனி சம்பல் போடுறதுக்கு அதுக்கு வந்து போட போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது ரொட்டிக்கு வந்து போட போறோம். ஏன்னு சொல்லுங்க. ரொட்டிக்கு போடுறது அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நாங்க போட்டு செய்வோம் வித்தியாசமா. ரொட்டிக்கு போட்டு செய்யறது எனக்கு உண்மையாவே சொல்றேன், நாங்க போட்டு செய்யறோம். நாங்க ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ரொட்டி வந்து செய்யும் போது வந்து அந்த என்னன்னு சொல்றது அந்த என்னன்னு சொல்றது பொங்கி வரும். அதுக்கு அந்த இது என்ன பேக்கிங் அதுக்கு வந்து பேக்கிங் சோடான்னு சொல்லி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து இது ஒரு கொஞ்சம் லைட்டாக இனிக்கிற மாதிரி போடக்கூடாது. ஒரு கொஞ்சம் போட்டுட்டு வந்து ரொட்டியை வந்து ஒரு கொஞ்சத்துக்கு அந்த ஊற வச்சா வந்து ரொட்டி வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டா வரும். ஓகே, சாஃப்டா வரும். அது வந்து எங்களோட தங்கச்சி அம்மா எல்லாமே வந்து செய்வாங்க. நானும் வந்து செய்திருக்கிறேன். அப்படித்தான் செய்கிறேன் நாங்கள். அப்போ அதுக்காக வந்து போட்டு கொஞ்சத்துக்கு ஊற வைக்கப்புறம் அதுதான் என்னென்னு குழைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயும் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் மா குழைக்கிறதுக்காக. ஓகே, இவ்வளோ தான் வந்து தேவையான பொருட்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரொட்டிக்கு தான் மாக்குழச்சி வைக்க போகிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சத்துக்கு ஊற விட்டால் தான் ரொட்டி வந்து நல்ல சாஃப்டாக வரும். அந்த கேப்புக்குள்ளே வந்து நாங்கள் சீனி சம்பளம் ரெடி பண்ணிடலாம். அந்த கேப்புக்குள்ளே இதுவுமே வந்து நல்ல சாஃப்டாக வந்து மா வந்து ஊறி வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாக்குழைப்பம். இதுக்குள்ளே வந்து நான் என்ன முதல்ல போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துருவி வச்சுருக்கிற வந்து தேங்காய்ப்பு வந்து போட போகிறோம். தேங்காய்ப்பு வந்து நிறையவே போட்டால் இந்த ரொட்டி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இதை போட்டு வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால் கையால் தான் மா குழைச்சா மா நல்லா சாஃப்டாக வரும். சமைக்கிறதுக்கு முதல் வந்து கையெல்லாம் வடிவாச கழுவி தானே நாங்கள் சமைப்போம். அப்போ வந்து நல்ல துப்புரவாகவே வந்து செய்வோம். இப்போ வந்து நான் வந்து தேங்காய்ப்பு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். ஏன்னு சொன்னால் ரொட்டி வந்து குழைக்கும் போது அந்த கையில் ஒட்டாது, சாஃப்டாகவும் வரும் ரொட்டி. இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் வந்து எண்ணெய் வந்து விடுறேன். எண்ணெய் வந்து விட்டாச்சு. இதையும் வந்து மிக்ஸ் பண்ணுவோம்.
ஓகே, எண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுது. நாங்கள் இப்போ வந்து பச்சை தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் மா குழைக்கிறதுக்காக. இதுக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். தூளுப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் தூளுப்பை போட்டுட்டு தண்ணியை விட்டுமே வந்து குழைச்சி கொள்ளலாம். நான் வந்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் சுடுதண்ணி ஏண்டா வந்து உப்பு டப்பண்டு கரைஞ்சிட்டு பச்சை தண்ணிக்கு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது வந்து கரையும். ஓகே, பாவம்மா உப்பு ஓகேவான்னு சொல்லி. ஓகே, உப்பு வந்து கரெக்டாகவே இருக்குது. தேவை என்று சொன்னால் தூளுப்பு இருந்தாலும் பிறகு போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு என்னென்னு சொன்னால் தண்ணி கூடினா வந்து ஒட்டுற தன்மையாக வந்துடும். நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை வந்து நல்லாவே வந்து எல்லா மாவிலும் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகுற மாதிரி குழைச்சி கொண்டு வர வேணும். நாங்கள் குழைக்கும் போதே வந்து இவ்வளோ தண்ணி தேவைப்படும் வந்து தெரியுமே சொன்னால். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மாவுக்கு வந்து தண்ணி குறிப்பாக வந்துட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டுட்டு ஓகே இது கான் வந்து நினைக்கிறேன் இப்படியே போட்டு ஒருமிக்க நல்லாவே வந்து நல்லா மாவு வந்து குழைக்கிற விதத்தில் தான் வந்து ரொட்டி வந்து பதமாக வர்றது இருக்கேன்னு சொன்னால் மாவு வந்து நல்லாவே வந்து அமர்த்தி குழைக்க வேணும். அமர்த்தி குழைச்சா தான் வந்து ரொட்டி வந்து நல்ல சாஃப்டாக வரும். ஓகே, இதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தான் வந்து சுகர் போட போகிறோமேன்னு சொன்னால் இனிக்குமான்னு சொல்லி சொன்னால் தானே இனிக்கிற அளவுக்கு வேணாம். ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு மாவை வந்து இப்படி குழைக்கிறது நல்லா சாஃப்டாக வருமா. மாவை வந்து நல்லா அமர்த்தி குழைக்க வேணும். இது வந்து எனக்கு தண்ணி வந்து கரெக்டாகவே இருக்கிறபடியாக நான் இவ்வளோத்தையும் அப்படியோ தண்ணி மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படி ஒரு மிக்க மாவோட குழைச்சி எடுக்கிறேன். இடிச்சு இடிச்சு குழைக்கணும் மாவை. அதான் சொல்கிறேன், இப்படி இப்படி இடிச்சு இடிச்சு குழைச்சா தான் வந்து சாஃப்டாக இருக்கும். வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஆக்கிட்டு மேலே இருந்து தூக்கி எறியணும் கோப்பையை. அது வந்து கடையில வந்து தான் அப்படி செய்வாங்க. கடையில வந்து ஆம்பளை எல்லாம் ரொட்டி சுடுவாங்க. எங்கட அம்மா என்னன்னு உழைக்கிற சொல்லுவாங்க, ரவுண்டா அப்படி எடுத்துட்டு மேல தூக்கி போட்டு அப்படியே கோப்பைக்கு அறிவா. இந்த கோப்பை ஒரு கோப்பைக்கு அறிவா. அது என்னது கறியில சொல்லுவாங்க, கொஞ்சம் பிட் ஆகும் அடிக்க அடிக்க. அதான் சொல்றேன், அமர்த்தி குழைச்சு அப்படி எரிஞ்சா ரொட்டி வந்து நல்ல சாஃப்டாவே வந்து வரும். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தானே தண்ணி விட்டேன். அது வந்து எனக்கு காணுமா இருக்கு பாருங்க, இதுல இருக்குது தண்ணி தண்ணி. அமர்த்தி அமர்த்தி குழைச்சாலே வந்து கணக்கா வந்து குழைச்சி வச்சுட்டு தான் அடுத்தது ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா குழைச்சி வச்சா அந்த நாங்கள் அந்த சம்பல் செய்கிற கேப்புக்கு வந்து ரொட்டி வந்து நல்லா ஊறி வந்துடும். அந்த ரொட்டியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து அந்த கூட நேரம் ஊற விட்டு சுட்டா வந்து அந்த பூரி பொங்கி வரும் தெரியுமா, அப்படித்தான் வரும் ரொட்டி. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மதிய டைம் செய்கிறேன். இப்போ இதையே வந்து நைட்டில் வந்து குழைச்சி வச்சுட்டு மார்னிங்ல வந்து செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புளிச்ச தன்மையாக இருக்கு. லைட்டாக வந்து புளிச்சிடும். அந்த டைம் சுட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அந்த பொங்கி பூரி மாதிரி வரும். நல்ல டேஸ்டாகவுமே இருக்கும். அந்த புளிக்க வச்சு செய்து சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஷ்ஷில் மாவு ஒன்றும் ஒட்டாமலே வந்துச்சு. ஆனால் இந்த ரொட்டிக்கு வந்து இந்த சீனி சம்பளை விட
இடிச்ச சம்பல் நல்லா இடிச்ச சம்பல்ன்ற சொல்கிறது அந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய், மாங்காய், மற்ற கருவாடு, பச்சை மிளகாய் விருப்பம் ரொட்டிக்கு. பச்சை மிளகாய் இல்லை சிவப்பு மிளகாயுமே வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது. டேஸ்டாக இருக்கும். ஆனால் பச்சை மிளகாய் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதை விட கருவாடெல்லாம் போட்டு இடிச்சு சாப்பிடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் வந்து இன்னும் மேலால் வந்து கொஞ்சம் விடுவோம். என்னதுக்காண்டி? இது வந்து இப்போ எண்ணெய் ஒட்டாமல் இருக்குதானே, இது கொஞ்சம் முதல் எண்ணெய் விட்டுறேன் நாங்கள் கொஞ்சமாக குழைக்கும் போது. இது வந்து இப்படி வச்சு இப்படி தான் குழைக்கணும். இப்படி இப்படி அமர்த்தி அமர்த்தி தூக்கி இருக்க அடிங்க மேலே இருந்து தூக்கியா அப்படிதான் அங்கே எண்ணெய் பொத்தல் உள்ள போகுது. இப்படி அடிக்க மெசி எழுதி வருவேன். இல்லை ரொட்டி சுட வருவேன். எண்ணெய் பொத்தல் அங்கால வச்சுட்டு அந்த சில்வர் ஐமன் திஞ்சால வச்சுட்டு ஒரு அடிங்க தூக்கி. அப்போ இன்றைக்கு சரி ரொட்டி சரி மெசி எலும்பி வந்தால் கொஞ்சம் மெம்பலாக இருக்குங்க. நீங்கள் அடிங்க. ஆசைக்கு ஒரு அடிப்போம்மா ரொட்டியை. மேய்ச்ச தான் ரெண்டா போகுது அடிங்க. சரியா ஊண்டி அடிக்கணும், கோப்பையெல்லாம் உடையணும். தெரிச்சிரும் போல இருக்கு, தெரிச்சிரும் போல இருக்கு. ஓகே 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 முடிஞ்சுதா? நல்லா வந்து குழச்சி வச்சாச்சு. என்னன்னு சொன்னா இந்த ரொட்டிக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து சும்மாவே வந்து இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கறியோ சம்பளோ எதுவுமே வந்து தேவையில்லை. ரொட்டி வந்து நிறைய விதமாக சுடலாம்னு சொன்னால் கேரட் போட்டு சுடலாம். அதெல்லாம் வந்து குழந்தையாக்கும் வந்து செய்து கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் குழந்தைய கேரட்டு அதெல்லாமே வந்து தவிர்த்து கொள்வாங்க. நேற்று போட்ட வீடியோ அதுவும் வந்து உண்மையாக குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோசனமான ஒரு வீடியோ. பீட்ரூட் கேரட் வந்து நல்ல ஒரு சத்து உள்ளது. அது வந்து நாங்கள் வந்து ரொட்டிக்கு வந்து என்ன விருப்பமோ என்ன மரக்கறி விருப்பமோ போட்டு வந்து குழச்சிட்டு அதை சும்மாவே சுட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா வந்து இப்போ கிட்ட வந்து பாருங்க வந்து மா வந்து நல்ல சாஃப்டாக வந்துட்டுது. இது வந்து கொஞ்சத்துக்கு ஊறட்டுக்கும். அந்த கேப்புக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சீனி சம்பல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வராங்கிறீங்களா? ஓ, இது வந்து முக்கியமான விஷயம்தான். ஓகே, இது வந்து செய்வோம் வாங்க. இப்போ இது செய்கிறதுக்கு கிச்சனுக்கு போகணுமா? கிச்சனுக்கு தான் போகணும் செய்யறது. வாங்க அங்கே போவோம். வந்து நான் சீனி சாம்பார் செய்ய போறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டியை வந்து அந்த பொலித்தீன் பேக் இருக்குல்ல, அதாவது வந்து சொப்பின் இல்லாட்டி லஞ்சிட்டு வந்து சுற்றி வந்து மூடி விட வேணும். என்னன்னு சொன்னால் இதே மூடி விடன்னு எனக்கு வடிவாக தெரியாது. கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. என்ன கருத்துப்படி வந்து என்னன்னு சொன்னால் சாஃப்டாக வரும் அந்த சொப்பின் வந்து இப்படி மூடி விட்டா. இப்படி வேற தட்டால மூடி விட்டா இதுக்கு ஒரு கொஞ்சம் கேப் இருக்கு தானே, அந்த கேப்புக்கு நான் நினைக்கிறேன் காத்து போயிடும் போல இருக்குது. அந்த காஞ்ச மாதிரி வரும். அதுதான் காஞ்ச மாதிரி வந்துருமா? இந்த ரொட்டிய நாங்க மூடி விட்டா காத்து பட்டா வந்து அந்த காஞ்ச தன்மை வந்துடும். இப்படி வந்து விட்டீங்கன்னா பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த ரொட்டி சூப்பரா வர போகுது. கடையில மூடிதான் விடுறாங்க. ஓ அப்படிதான். ஓகே, இது வந்து செய்தாச்சு. முக்கியமான விஷயம் நான் மறந்து போயிட்டேன். ஓகே, இது வந்து செய்தாச்சு. ஓகே, நாங்க சீனி சம்பல் செய்வோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி சம்பல் செய்கிறதுக்கு வந்து சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு போடுவோம். அடுப்பு போட்டாச்சு. என்னன்னு சொன்னால் சட்டி கொஞ்சம் காஞ்சி வர எண்ணெயை விடுவோம். சட்டி வந்து சூடாயிட்டு வருது, காஞ்சிட்டுது. ஓகே, சட்டியும் வந்து சூடாயிட்டு வருது. நாங்கள் வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்வோம். காணும் ஏன்னு சொன்னால் பொரிஞ்சு அந்த வதங்கி கொண்டு வரைக்க வந்து எண்ணெய் வந்து வெந்து இதாங்கிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நிறையவா வரும். கூடிடுமா? கூடிடுமா? சத்தம் கேட்குது. நல்லா சூடாகிடுச்சு. சூடாகுது. இப்போ வெங்காயத்தை போல பறக்க போகுது. பறக்காத மாதிரி போடுவேன். நம்ம தள்ளி நின்று எடுக்கிறேன். போடுங்க நல்லா சூடாகிடுது. அப்படியே போட போறீங்க எல்லாத்தையும்? இல்லை, ஓ எல்லாம் தான் காணுமா? சின்ன சட்டியாவது. ஓ இது காணும். என்ன சொன்னால் வதங்கி வரைக்காது கொஞ்சமாக வந்துடும்.
ஓகே நாங்கள் இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம். ஓகே இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு. நாங்கள் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பிரட்டி விடுவோம் எல்லா வெங்காயத்தையும். என்னென்னு சொன்னால் எல்லாட்ட வீட்டிலுமே வந்து எண்ணெய் கண்டு ஒரு சட்டி பயன்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் வேலைக்கு வந்து எல்லாமே இந்த பொரியக்கூடிய தன்மை பழக்கி வச்சுருந்தா அந்த தன்மை பொரியக்கூடிய தன்மை வேலைக்கு பொரியும். பார்த்தீங்களா இது எண்ணெய் சட்டியா? இது எண்ணெய் சட்டி இதுங்கட. இங்கே பாருங்க எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இருக்குது. நான் சொன்னேன் நான் வதங்கி கொண்டு வர எண்ணெய் வந்து கூடவாகவே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெங்காயம் போட்டாச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து தூளுப்பு போட போகிறோம். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்குறதுக்காக வந்து தூளுப்பு போட போகிறோம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு தூளுப்பு போடுவோம். உப்பு போட்டால் என்ன வதங்குமா? உப்பு போட்டால் வந்து வேலைக்காய் வந்து வதங்கி கொண்டு வந்துடும். சீனி சாம்பலுக்கு வந்து அந்த பொன்னிறமா பொரிஞ்சு வரும் தெரியுமா, அப்படி வரக்கூடாது. வெங்காயம் வந்து அந்த வதங்கி தன்மையாக வரணும். இந்த அவிஞ்ச தன்மைன்னு சொல்லுவாங்க, வதங்கி வரும் சோர்ந்திடும் வெங்காயம். இந்த பாருங்க இப்படி வரணும். இப்படி வந்தாத்தான் அது வந்து வெங்காய சாம்பல். இதுக்கு வந்து நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் செத்தல் மிளகாய் வந்து போடலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வாசத்துக்காக போட்டுட்டோம். என்னென்னு சொன்னால் சீனி சம்பளுக்கு வந்து சோஸ் வந்து பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து சோஸ் பயன்படுத்த போகிறது இல்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கணும் தானே, அதுதான் வந்து நெய் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய நேரம் இருக்காது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர வேணும். ஓகே இன்னும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வதங்க வேண்டியிருக்கு, பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அரை வதங்களாக வந்துட்டுது. இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தேவையான அளவு, கொஞ்சம் இல்லை தேவையான அளவு சுகர் போடுவோம். ஆக வேண்டாம் சொன்னால் இனிப்பாக இருக்குமில்ல. இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னால் சீனி ஜம்மல் வந்து வந்து என்னன்னு சொல்ல உரைப்பு இனிப்பு உப்பு எல்லா சுவையும் சேர்ந்தது தான் வந்து சீனி ஜம்மல். ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு சுகர் போட்டாச்சுது. என்ன போட போறீங்க? அடுத்தது வந்து தூள் தானேன்னு சொன்னால் மனம் வந்து தூளின் அந்த பச்சை மனம் இருக்கக்கூடாதானே, அப்போ தேவையான ஒரு தூள் போடுவோம். என்னன்னு சொன்னால் நான் குறைச்சி தான் போட போறேன்னு சொன்னேன். மாமா என்ன சொல்லி போட்டு போனது? தூள் கூட வேணாம் போட வேணாம். ஏன்னு சொன்னால் அவருக்கு உரைப்பு வந்து சரி வராது, ஆக உரைப்பு சாப்பிட மாட்டேன். அப்போ அதால் வந்து நாங்கள் குறைச்சி தான் போட்டுக்கிறோம். இது வந்து இனிப்பு உரைப்பு உப்புமா வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் சீனி சமையல் இருக்கும். இதுக்கு வந்து சோஸ் விட்டாலுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து மழையும் வந்துச்சு. இங்கே வந்து இப்போ 3-4 நாளாக சரியான மழை. வீடியோவில் கேட்குறது வரையே இந்த மழை வந்துட்டு. ஆனால் மழைக்கு வந்து இது நல்ல ஒரு சாப்பாடு. ரொட்டியும் இந்த சம்பளம் வந்து நல்ல சோறை வந்து நாங்கள் இன்றைக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். சோறை விட இதுவும் நல்ல சாப்பாடு தானே. சோறு வந்து நல்லந்தான், இதுவும் நல்லந்தான், சாப்பிட்டாச்சு இல்லை. அது எல்லாமே வயிறுக்க போகிறது தானே. நல்லா இருக்கு, நான் பார்க்க நல்லா இருக்குது. ரொட்டியில் சாப்பிட்டாதான் தெரியும் ரொட்டியோட. இப்போ மெயின் வேலையே தான் இருக்கு. என்னது? ஊற வச்ச ரொட்டியை சுட வேணும். ரொட்டி சுடுறது அவ்வளவு என்ன சொல்ல கஷ்டம் வண்டி இல்லை. தப்பண்டே சுட்டுலாம் ரொட்டி தப்பி வச்சுட்டு அப்படியே வச்சிருக்க வேண்டிய தப்பி வச்சுட்டு என்னன்னு சொல்றது வட்டம் ஆகிட்டு வட்டம் அதான் சொல்றேன். அப்படியே வச்சிருக்கிறா வேகணுமே.
ஓகே இது வந்து நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. இதை வந்து ரக்குவம். ஓகே தானே இது? ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிச்சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நாங்கள் ஊற வச்ச மாவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்கு? சுட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்க்க அப்படி இருக்கு. பார்க்க வடிவா தான் இருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் வந்து உருண்டை பிடிச்சு கொள்ளுவோம். இப்படி வந்து நல்ல நீட்டாக போல் மாதிரி. இப்போ மெஸ்ஸி எலும்பி வந்தாண்டா போல் ஒன்று எடுத்துன்னு ஓடிடுவான் விளையாடுறது. அதுதான் மெஸ்ஸிக்கு வந்து போலண்டா காணும். போல் இல்லை, என்ன சாமான் உருண்டையாக இருந்தாலும் சரி அது போல் தான் மெஸ்ஸிக்கு. ஓகே எப்படி இருக்கு? இதை வந்து நாங்கள் இதே சைஸில் வந்து எல்லாத்தையும் வந்து உருண்டையாக பிடிச்சு கொள்வோம். அப்போ தான் வந்து நாங்கள் டப்பன்னு செய்கிறதுக்கு எனக்கு சுகமாக இருக்கு. எத்தனை உருண்டை வரும் இதில் பார்ப்போம். இல்லை 2 3 4 5 எல்லாம் ஒரே உருண்டை வரும் நினைக்கிறேன். அப்படியா? ஆக வந்து மொத்தமாக இருந்தாலும் ரொட்டி வந்து வேகாது, டேஸ்ட்டும் இருக்காது. சின்ன இருந்தால் தான் வந்து ஒரு அளவான ஷேப்பில் வந்து செய்வோம். உண்மையாகவே வந்து மாண்டைக்கு வந்து நல்ல சாஃப்டாக வந்துருக்குது. சுட்டு பார்ப்போம். ஆனால் வந்து கூட நேரம் வந்து ஊற வைக்கிறது வந்து நல்ல சாஃப்டாக இன்னும் தரும். நாளைக்கு வந்து நாங்கள் பூரி செய்து காட்டுவோம். 12 மணி கிளம்பி மாவை குழச்சி வச்சுட்டு இந்த டைமுக்கு இல்லை மார்னிங் குழச்சி வச்சிருந்தா இப்போ வந்து சுடுறதுக்கு சரியா இருக்கு. எவ்வளவுக்கு அவ்வளவு மாவு வந்து ஊற வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொட்டி வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. நீங்க கணக்கு போட்டது தப்பா போயிடுச்சு. அது ஒன்று கூட வந்துட்டேனே. ஒன்று கூட வந்துச்சு. 9 இருக்கு. 9 இருக்குது. இதை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தட்டில் வந்து சில பேர் வந்து அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு இது இருக்குது தெரியுமா, அந்த உருட்டுறது மரத்தாலைன்றது சில்வர்லையும் இருக்குது. அதை விட எங்களுக்கு இதுதான் சுகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவை போகிறேன். ஏன்னு சொன்னால் ஒட்டாமல் வேறு. அது வந்து வளமையாகவே எல்லாருக்கும் தெரியும் செய்கிறது இப்படி தானே. ஓகே இந்த ரொட்டியை வந்து ரொட்டி இல்லைம்மா, ரொட்டி மாவை இப்படி ஒரு காமத்திட்டு வடை மாதிரி தப்பா தான் இருக்கு. என்ன ஷேப்பில் வருது பார்ப்போம்மா. வட்டமாக தான் வரும். சிலது பிழைச்சிடும். இது என்ன செய்யணும்னா தப்பி போடுபடி ஒரு வட்டத்தை வச்சு வட்டணும். அவ்வளோ வட்டமாக வரும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே வயிற்றுக்க போகிறது. எந்த ஷேப்பில் வந்தாலும் பிச்சு தானே சாப்பிட போகிறேன். ஓகே இது வந்து சரியா வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து ரொட்டிக்கல், அதாவது வந்து தோசைக்கல், அதில் வந்து தான் நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். இதெல்லாம் ரொட்டி சுடலாம். நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பொரிச்செடுக்கிற ரொட்டி வந்து நாங்கள் சட்டிலாம் செய்யணும். உங்களுக்கு அது சுகம். சட்டினா எடுக்கிற சுகமா? என்னதுக்காண்டி அது சட்டியில்? அது என்ன அதுக்குள்ளே நல்ல வட்டமாக வரும். எங்களுக்கு அது சுகம் மாதிரி. இதுவும் இப்போ தட்டையாக அப்படி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்படி இப்படி ஷேப்பில் வரும். எப்படி? கொஞ்சம் வளைஞ்சி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாக்கமான தோசைக்கல். இது நல்ல ஒரு தோசைக்கல். இது வந்து கொஞ்சம் ஹீட்டாக லேட் ஆகும். ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆகி கொஞ்சம் வருது. என்ன ஹீட்டான அடுப்பில் வச்சுருந்தேன் நாங்கள். ஓகே ஹீட் ஆகினது என்னென்னு சொன்னால் குறைச்சி தான் அடுப்பு விட போகிறோம்னு சொன்னால் டப்பாண்டு ரொட்டி வந்து அடி பிடிச்சிடும், கறியிடும். எஸ். ஓகே சூடாயிட்டுதா? சூடாகுது. தொட்டு பார்ப்போம்மா. என்ன விட ஒன்றுமா இதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை. இதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை. நாங்கள் இதில் எண்ணெயெல்லாம் கிரட்டி இருக்கோம் தானே. இந்த ரொட்டி இப்படித்தான் சுடுறது. தேங்காய்ப்பு போட்டு சுடுறது சொன்னோம் தானே. பொரிச்ச ரொட்டிக்கு தான் வந்து நிறைய எண்ணெய் விட்டு சுடுறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் சுட போகிறோம். ஓகே சூடாயிட்டா? சூடாகுது. ஓகே இப்போ வந்து தோசைக்கல் ரொட்டிக்கல் வந்து சூடாயிட்டுது. இதில் வந்து நாங்கள் சின்ன ரொட்டியாக இருக்குது என்ன பிரச்சனை இல்லை, மெஸ்ஸி கொடுப்போம்.
மெஸ்ஸிக்கு ரொட்டி என்ன விருப்பம் ரொட்டின்னு சொன்னாக்கா ரொட்டி ரொட்டி இதுல பாருங்க இங்க இருக்க பாருங்க தேங்காய் பூ எப்படி இருக்கு தெரியுதுல்ல ஓ இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கு அதுக்காக தான் சொன்னா இதுக்கு வந்து தேங்காய் பூ கூட போடுறோம் சாப்பிடும்போது கடிபட நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே ஹீட் ஆயிட்டு தானே ஹீட் ஆயிட்டு இப்படியே பார்த்து நிற்கணும் இது இந்த பாருங்க கலர் மாறிட்டு வருது நான் பாத்தீங்களா தொடுறேன் சுடையில இந்த வேகிட்டு வருது நல்லா வேகின பிறகு அடுத்த பக்கம் திருப்பிட்டு எடுத்தா ரொட்டி ரெடி சம்பளம் ரெடி சாப்பிட்டா சரி இது வேணும் என்னென்னு சாப்பிட்டு காட்டுன்னு சொல்லுங்க பாப்போம் என்னண்டி நீங்க அன்னைக்கு சாப்பிட்டு அப்படி சொல்லக்கூடாது தனியாக சாப்பிடலாது ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டு காட்டணும் என்னென்னு சாப்பிட்டு காட்டுறோம்னு பாருங்க எல்லாம் செய்து முடிஞ்சதும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பாருங்க மற்றது என்னன்னு சொன்னா அன்றைக்கு அப்பா நிற்கிறார் மாமா வந்துட்டாரு இடையில இல்ல வெளியே போயிருந்தாங்க இப்ப வந்துட்டாங்க அப்ப மாமா வீடியோ எடுக்க விடுவோம் இன்னைக்கு மாமா மாட்டிட்டார் அட்டையை மாட்ட மாதிரி மாட்டிட்டார் ஓகே அவர் சாப்பிடுவார் அப்பைக்கு மாதிரி காட்டுவோம் ஓகே இப்ப பாருங்க ரொட்டி வந்து வேகிட்டு வருது கலர் மாற தெரியுது பாருங்க தெரியுது கொஞ்சம் வெள்ளையா இருந்தா கொஞ்சம் மாறிட்டு வருது ஓகே திருப்புவோமா இல்ல இது வந்து ஒட்டி பிடிக்காது கூடுதல் அஞ்சு பாருங்க ஒட்டி பிடிக்கல ரொட்டி என்ன சொன்னா அதுல என்ன தன்மை இருக்குதானே இந்த இது வந்து இப்படியோ இருந்து கொஞ்சம் வேகி நல்லா வேகி வரணும் ஓகே அப்ப வேகி வர விட்டு பாப்போமே ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பாருங்க பபிள்ஸ் விட்டு வருது ரொட்டி வந்து வேகி இருக்குது இதை வந்து நாங்க கையால ஒரு எடுத்து ட்ரை பண்ணுவோமா எப்படி ஓகே வடிவா தான் இருக்குது ரொட்டி வந்து வேகிட்டுது நான் இப்படி கையால் எடுத்தேன் அது பழகிட்டு உங்களுக்கு எடுத்து பழகினா எடுக்கலாம் தானே நான் உங்களை ஒருக்கா சமைக்க விடன்னு சொன்னா ஒருக்கா சமைக்க விடாது கையால் இப்போ இந்த நான் வீடியோ பார்த்தேன்னா எண்ணெய் இருக்குல்ல உண்மையிலேயே அந்த என்ன சொல்ல ஹோட்டல்ல நிக்கிற அண்ணாக்கள் எல்லாம் கரண்டிக்காண்டி கையாலாம் எடுக்கிறான் அப்படி அந்த அப்பளம் இதெல்லாம் பொரிய அவைக்கு வந்து கையால் அப்படி எடுத்து அனுபவம் கூட அந்த கை அப்படியே பழகிரு அந்த சூட்டுக்கு இதே மாதிரி அங்காலையும் வேகி வர சரியா ரொட்டி வேகி வர சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து வேகிடுச்சு இதை வந்து இன்னொரு தட்டுக்கு மாற்றுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரொட்டி நல்ல முறுமுறுப்பாகவே நல்லாவே வந்திருக்குது மற்ற ரொட்டியும் வந்து நாங்கள் வேகிறதுக்காக வந்து போட்டாச்சு இன்னும் இருக்கிறபடியால் அதையும் சுட்டுட்டு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி எல்லாம் வந்து சுட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா ஓகே நான் வந்து முதலே வந்து ஒன்று சொன்னேன் நான் ஒன்று செய்வேன் அப்படி செய்து சாப்பிட்டு பார்ப்போமா நான் செய்தார பாருங்க வா இப்போ ரொட்டி வச்சுட்டோம்ல வாங்க கிட்ட வந்து இந்த குடி போச்சு ஒரு காணும் என்ன செய்றீங்க பொறுங்க கடையில் சாப்பிட்றீங்களா இதை வந்து இப்போ நாங்கள் ரோல் பண்ணியாச்சு சாப்பிடுங்க அப்படியா நீங்களும் கொண்டாடுங்க வாய் திறக்கிறீங்க இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கா நான் வந்து ரோல் பண்ணி சாப்பிடல இப்படி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே தொண்டு சாப்பிடல மாமா சொன்ன மாதிரி மாமாக்கு இது வந்து கணக்கா இருக்கு வேணும் சொன்னா மாமா உழைப்பு வேணான்னு சொல்லி சொன்னார் நல்லாவே இருக்குது என்னன்னு சொன்னா இந்த ரொட்டியில வந்து குழந்தைகளுக்கு வந்து ஜாமும் பூசி இல்லாட்டி வந்து பட்டரும் பூசி சாப்பிட கொடுக்கலாம் நல்லா சாஃப்டா அப்படி ரோல் மாதிரி சுத்திட்டு என்ன சாப்பிட கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம் நான் உங்கள் வீணா நான் உங்கள் ஷியான் பாய்